கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆண்டவர் மனிதனை ஏன் படைத்தார்? அதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதற்கு பெயர்தான் ஆராதனை, வொர்ஷிப். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதை, நாம் திரும்ப நேசிக்கிறதை எதன் மூலமாக நாம் இந்த பூமியில காண்பிக்க முடியும் என்றால், மற்றவர்களோடு ஐக்கியமாக இருப்பது. நாம் அவருடைய அன்பை காண்பிப்பது ஃபெலோஷிப். நம்மை இந்த பூமியிலே அவருடைய சத்தியத்தை நமக்கு போதிக்கிறார், அதை நாம் பின்பற்றுகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் பொழுது இந்த பூமியிலே நாம் வளருகிறோம். இங்கு ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளும் பொழுது, அவரை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் மற்றவர்கள் மேல் நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம், அவர்கள் மேல் நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் காண்பிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையின் ஊழியமாக மாறுகிறது. அடுத்தபடியாக, நாம் இந்த பூமியில இருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்காக நாம் வாழுகிறோம் என்பதை, இந்த பூமியில நாம் அவர்களை அன்பாய் நடத்த வேண்டும். இந்த நோக்கங்களுக்காக கர்த்தர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு செய்த சாட்சிகளை மற்றவர்களுக்கு நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். இந்த காரியங்களுக்காக மனிதனை கர்த்தர் படைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.